டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ள போகலாம். இது வந்து என்னோடய SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்தல மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது, சில ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ SQL Server 2014 போயிடலாம். இப்போது கொரி நான் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம இந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்லையும் பார்த்திங்கன்னா IP address PDF இருக்குது, customer_01 எக்ஸல் ஃபைல் இருக்குது, அப்புறம் jellyfish.jpg ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபைல் நேமுக்கும் ஒரு பைனரி வேல்யூஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ புதுசாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நான் அதே டேபிளே நான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் மல்டிபிள் டேட்டா ஃபைல்ஸ் பைனரி வேல்யூஸ் யூஸிங் எக்ஸ்போர்ட் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம பைனரி வேல்யூஸை வந்துட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ணலாம். SSIS பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி நியூ SSIS பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துடலாம். இப்போது ப்ராஜெக்டோட நேம் போட்டுடலாம். இல்லை டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சோர்ஸில் வந்துட்டு நம்ம OLEDB சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ OLEDB சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் உள்ள டெமோ இது நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஊற்றலாம். நியூ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLab56 SQL 2014. ஸோ CCLab56 வந்து என்னுடைய சர்வர் நேம், SQL 2014 வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே இருக்கு இல்லையா. டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா TechIT டேட்டாபேஸ். டேபிள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ் டேபிள் நேம். ஸோ அந்த டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டேட்டாபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துடலாம். அகைன் ஓகே கொடுத்துடலாம். அகைன் OLEDB கனெக்ஷன் வச்சு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல SQL கமாண்ட். ஸோ கமாண்ட் வந்துட்டு ஆல்ரெடி SQL Server டேபிளில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த கொரியை மட்டும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். select file name, file binary values from DBA import file name. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நம்ம வந்து ப்ரீவியூ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டேட்டே பார்த்துருக்கோம், அதேமாதிரி பைனரி வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஃபைல்ஸ் எடுக்கிறோம். PDF ஃபைல், எக்ஸல் ஃபைல் அண்ட் JPG ஃபைல். நெக்ஸ்ட்டு காலம் கிளிக் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்டர்னல் காலம் அண்ட் அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அதர் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன எடுக்கலாம்னா எக்ஸ்போர்ட் காலம் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். OLEDB சோர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் காலம் ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் காலம் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராக்ட் காலம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபைல் பைனரி வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, தட் இஸ் அதில் வந்துட்டுன்னா ஃபைல் நேம் அண்டு ஃபைல் பைனரி வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபைல் பைனரி வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்துட்டு பைனரி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாத் மட்டும் வரும். இதில் வந்து ஃபைல் பாத் காலம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ SSIS இன்புட் மல்டிபிள் ஃபைல்ஸ் அந்த பாத்தை மட்டும் காப்பி பண்ணுறோம். ஓகே, ஃபைல் நேம் ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்றோம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணிடலாம். இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நான் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 rows வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மல்டிபிள் ஃபைல்ஸ் பார்த்து உள்ளே போய் பார்த்தேன்னா இப்போ எக்ஸல் ஃபைல், PDF ஃபைல் அண்ட் JPG ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிருக்கா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.